மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்னைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல் கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்கள் லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர், அதாவது உங்களோட கோர்ஸை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு ஃபுல் பிளட்ஜடான ஒரு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக என்னால் வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணி, அதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு என்னால் டேரெக்டாக வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன்லேயும், அண்டு எங்கள் ஒர்க்கிங் பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ஆஃப்லைன்லேயும் வந்துட்டு அவங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் அண்டு ஈவினிங் செக்ஷன்னு சொல்லிட்டு உங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் ஒரு சில ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து நியூ பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இதோட அப்டேட்டட் நியூஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ வந்துட்டு ஃபினான்ஷியல் கைட்லைன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்கான ஃபினான்ஷியல் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு என்பிஏ, அதாவது என்பிஎஃப்சிக்காக. ஓகேங்களா? ஸோ என்பிஎஃப்சினா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்பிஎஃப்சி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் பேங்க் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்துட்டு எதுவும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ என்பிஎஃப்சினா என்ன? ஆஸ் யூஷுவல் வந்துட்டு பேங்க் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஃபிசிக்கலாக எந்த வந்துட்டு லோன் கொடுக்குற லோன் ப்ராசஸ்ஸு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலாக எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்பிஎஃப்சின்னு சொல்லுவோம். ஸோ அமெண்ட்மெண்ட் ரூல் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க 2026. ஸோ எப்போலேருந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஜூலை 1, 2026 இது நடைமுறைக்கும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் I1A, செக்ஷன் IC, ஓகேங்களா, ஆர்பிஐ ஆக்ட் 1934 கீழே. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னா செக்ஷன் 45IA இதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவே வந்துட்டு செக்ஷன் IC1A அப்படின்னா என்ன அப்படின்னா, ரீஃபண்டு ப்ளஸ் வந்துட்டு ரெக்வயர்மெண்ட் 20% வந்துட்டு எவ்ரி ப்ராஃபிட்லேருந்து எவ்ரி இயர்க்கு வந்துட்டு கமிட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. 45IA அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும். அதுவே ஐசி அப்படின்னா அதாவது ரிசர்வ்லேருந்து ஃபண்ட் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் 20% வந்துட்டு நெட் ப்ராஃபிட்லேருந்து எவ்ரி இயர்க்கு வந்துட்டு ஆர்பிஐக்கு வந்துட்டு கொடுக்கணும் என்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுவே வந்துட்டு ஒரு என்பிஎஸ்சி எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியே போகணும் அப்படின்னா டீரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு எப்போ வரைக்கும் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா December 31, 2026 கீழே வந்துட்டு நீங்கள் டீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்பிஎஸ்சிலேருந்து வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, மும்பை, மகாராஷ்டிரா. கவர்னர் வந்துட்டு சஞ்சய் மல்கோத்ரா, 26வது கவர்னர். எஸ்டாப்ளிஷ் இயர் வந்துட்டு 1935. டோட்டலாக 4 கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜனா கிருஷ்ணன், டி ரவிசங்கர், ஸ்ரீ சந்திரமுர்மு, பூனம் குப்தா. ஓகேங்களா? ஸோ அதில் இவ்வளோதான்.
ஸோ நெக்ஸ்ட் நியூஸு, டாடா ஏஏ லைஃப் இன்சூரன்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா சுப் ஹெல்த் கிரிட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா லாங் டேர்ம் ஹெல்த் ஃபண்டிங்க்கு கீழே வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன்ஸோட வந்துட்டு கொண்டு வரோம்னு சொல்லியிருப்பாங்க. அது போக 60 கிரிட்டிக்கல் இல்னஸ் வரைக்கும் வந்துட்டு கவரேஜ் வந்துட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் இயர் பார்த்துக்கோங்க 30 இயர்ஸு. ஸோ டாட்டா ஏஇ லைஃப் இன்சூரன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. எம்டி அண்ட் சிஓ யார் அப்படின்னா வெங்கடாச்சலம் ஐயர். ஓகேங்களா? அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸு, அகெயின் வந்துட்டு ஆர்பிஐ கைட்லைன்ஸு முன்னாடி வந்துட்டு என்பிஎஃப்சி கொடுத்துருப்பாங்களா, இப்போ எகெயின் வந்துட்டு July 1, 2026 தான் வந்துட்டு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா அலௌடு டு எக்ஸ்டெண்ட் ரிலீஃப் மெசர்ஸ் டு பாரோவர்ஸ் கிளாமிட்டி ஹிட் ஏரியாஸ் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் இண்டிவிஜுவல் ரிக்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சில பாரோவர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா ஒரு லோன் வாங்கி அதை வந்துட்டு பே பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு சில டைமில் வந்துட்டு டிசாஸ்டர் வந்துடும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஃபார்மரே இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு டிசாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா லோன் வந்துட்டு கட்ட முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்தது எல்லாமே வந்துட்டு இதாக இருக்கும், இழந்திருப்பார். ஸோ அதுக்காக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு அவங்களுக்கு 45 நாள் வந்துட்டு டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துட்டு 135 days வந்துட்டு எகெயின் வந்துட்டு டியூ லிமிட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவரே வந்துட்டு ப்ராப்பராக கட்டிட்டு தான் வந்துட்டுருக்காரு. இப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு சில கிளாமிட்டி அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இயற்கை பேரிடர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு 45 நாளைக்கு வந்துட்டு டிக்ளரேஷன் வந்துட்டு போடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு 135 daysக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் கொடுப்போன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு அப்ளை ஆகும்னா கமர்ஷியல் பேங்க்கு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, லோக்கல் ஏரியா பேங்க்ஸு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, என்பிஎஃப்சி, ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட பீரியட் வந்துட்டு எப்போன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப் டு வந்துட்டு 1 yearsக்கு வந்துட்டு பீரியட் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் அண்டு ஆர் நாட் ஓவர் டியூ மோர் தென் 30 daysக்கு வந்துட்டு கிளாமிட்டி வந்துட்டு சொல்லிடணும். இப்போ வந்துட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்லேருந்து பாரோஸ் வந்துட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்டு அப்பான் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு ரிசொல்யூஷன் பிளானை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்பிஐ வந்துட்டு ரெக்யூர்டு லெண்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடிஷ்னல் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷனாக வந்துட்டு 5% அவுட்ஸ்டாண்டிங் டெப்த்து கீழே வந்துட்டு பாரோவர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அப்ளிகபிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு அடிஷ்னல் ப்ரொவிஷனாக வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரொடென்ஷியல் ரெக்யூப்மெண்ட் அண்ட் மேக்ஸிமம் 100% வந்துட்டு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் இயர் வந்துட்டு 1935. ஆக்ட் எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனு, எக்கனாமிக் குவாலிட்டியை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எம்பவரிங் உமன் லெட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இதோ இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. எம்டிஎன்சிஓ யாருன்னா விஸ்வேஸ்வரன். சேர்மன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்திதா கௌல். எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்துட்டு 2018. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ என்பிபிஎல் நேஷ்னல், அதாவது என்பிசிஏ பாரத் பில் பேமெண்ட் லிமிடெட். ஸோ என்பிசிஏக்கு கீழே வர ஒரு ஆர்ம் தான். ஓகேங்களா? ஸோ இவங்களும் ஜஸ்பேவும் சைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்விட்ச் அண்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ எதுக்கு கீழேன்னு பார்த்துக்கோங்க, பேங்கிங் கனெக்ட் பிளாட்ஃபார்முக்கு கீழே தான் வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பை மகாராஷ்டிரா.
எம்டி அண்ட் சிஇஓ யார் அப்படின்னா நுப்பூர் சந்திரவேதி. ஸோ ஜஸ்பேவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்துக்கோங்க, பெங்களூர், கர்நாடகா. ஸோ இவங்களோட எம்டி அண்ட் சிஇஓ அண்ட் கோ ஃபவுண்டர் வந்துட்டு விமல்குமார். ஸோ ஜஸ்பே வந்துட்டு 2012 கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பேங்கிங் கனெக்டில் யார் யார் வந்துட்டு கனெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னா ஆக்சிஸு, இந்த என்பிபிஎல். ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நியூஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ன்னு சொல்லி 2019 இருந்ததை இப்போ செகண்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2026ன்னு சொல்லி கொண்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கீழே அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்டு இன்டர்மீடியேட்டர்ஸ்க்கு வந்துட்டு 100% வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க எஃப்டிஇக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எல்ஐசியில் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு 20% ரூட்டில் வந்துட்டு கிளைம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது போக வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் பேக்கிங் வந்துட்டு எதுக்கு கீழே சொல்லியிருப்பாங்கன்னா சப்கா பீமா சப்கி ரக்ஷா பில் அப்படிங்கிறதுக்கு கீழே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு இந்த எஃப்டிஐயை வந்துட்டு 100% மாற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2025 வந்துட்டு இந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் அதெல்லாம். நெக்ஸ்ட்டு, ஸோ ரோஹித் ஜெயின் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெபுட்டி கவர்னராக வந்துட்டு ஆர்பிஐக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க 3 இயர்ஸ்க்கு. யாரை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா 4 பேருன்னு சொல்லணும்ல. சுவாமிநாதன் ஜனாகிருஷ்ணன் ஒருத்தர், சந்திர முர்மு, பூனம் குப்தா. யாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்படின்னா டி ரவிசங்கரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இனிமேல் ரோஹித் ஜெயின் வந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸு, ஜியோ பேமெண்ட் பேங்க் லிமிடெட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸி பே கூட வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃபின்டெக் கம்பெனி. ஸோ எக்ஸ்பேண்ட் பேங்கிங் ஆக்சஸை வந்துட்டு அர்பன்லேயும் வந்துட்டு ரூரல்லையும் வந்துட்டு கொண்டு போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் சைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜியோ பேமெண்ட் பேங்க் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் வந்துட்டு 2016. ஸோ ஜியோ பேமெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நவி மும்பை, மகாராஷ்டிரா. எம்டிஎன்சிஓ வந்துட்டு வினோத் ஈஸ்வரன். எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்துட்டு 2018. அடுத்து வந்துட்டு இசிபிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நொய்டா, உத்தரப்பிரதேச. ஃபவுண்டர் அண்ட் சிஓ வந்துட்டு சாம்ஸ் தேவ்பைச். ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம் 2016 வந்திருக்கு, ஆனால் எஸ்டாப்ளிஷ் இயர் 2018 இருக்குங்கிறது. ஸோ இதில் என்ன அப்படின்னா 2016 வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க, ஆனால் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்துட்டு 2018. ஓகேங்களா? அவ்வளோதான் அதில். நெக்ஸ்ட் நியூஸு, டிபிஐஇடி வந்துட்டு எஸ்ஓபி வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. எஸ்ஓபின்னா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரொக்யூர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம கோவிட் டைம்லலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எல்லாமே, அதாவது பார்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஷேரிங் லேண்ட் பார்டர்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம கோவிட் டைமு இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் வந்துட்டு வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 40 செக்டார் வந்துட்டு 40 சப்செக்டார்ஸ் வந்துட்டு ஃபால் அண்டர் 6 ப்ராட் கேட்டகரிஸ்க்கு கீழே. எந்தெந்த கேட்டகரி அப்படின்னா கேபிட்டல் கூட்ஸ் மார்க்கெட் மேனுஃபேக்சரிங்கு, எலக்ட்ரானிக் கேபிட்டல் கூட்ஸு, எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங்கு, பாலிசிலிக்கானு அண்டு இக்னாட் வேஃபர் ப்ரொடக்ஷனு, அட்வான்ஸ்டு பேட்ரி காம்போனண்ட்டு, ரேர் எர்த் பர்மனன்ட் மேக்னட்ஸு அண்டு ரேர் எர்த் ப்ராசஸிங்க்கு கீழே. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு எப்போலேருந்து எஃபெக்ட்டுக்கு வருது அப்படின்னா May 1, 2026 எஃபெக்ட்டுக்கு வருது. இப்போ வந்துட்டு கரண்ட்டாக எந்த கம்பெனிஸ் வந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா சைனீஸ் ஆர் ஹாங்காங் ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க 10% வச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த எஸ்ஓபிக்கு கீழே வந்துட்டு சைன் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களோட கண்ட்ரியில் வந்துட்டு நாங்கள் எஃப்டிஐ வந்துட்டு ப்ரப்போசல்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் ஆர் ஹாங்காங் வந்துட்டு ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்துட்டு இஷ்யூ வந்திருக்காங்க. ஸோ 10%. ஓகேங்களா? ஸோ எஃப்டிஐ அதர் பர்மிட்டட் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துட்டு எல்லா செக்டருக்கு கீழே இந்த 6 கேட்டகரிஸ்க்கு கீழே வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் அதெல்லாம்.
ஸோ அடுத்து ஐஐடியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்துக்கோங்க, நியூ டெல்லி. செக்ரட்டரி வந்துட்டு அமர்தீப் சிங் பாட்டியா. ஃபவுண்டட் இயர் வந்துட்டு 1995. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இன்னைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி பார்த்தது எல்லாமே பேங்கிங் டேர்ம்ஸு எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸு. ஓகேங்களா? ஸோ அப்கமிங்கில் இருக்க எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்டேட்டடாக நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களோடக்கு எந்த கோர்ஸ் வந்துட்டு தேவையோ அந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை சைன் ஐஏஎஸ் அகாடமியில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் காண்டாக்ட் நம்பர் ஒன் செகண்ட். ஸோ காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஆல்.